முதல்வருக்கு வந்து திடீர் வினோத ஆசை என்னப்பான்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, நேற்று விஜய் திரிஷா கல்யாணத்தில் கலந்துட்டு இருப்பாங்க. நம்மளோட மீசோ விஜய் அவர்கள் யார் அப்படின்றது தெரியும். எப்படி இப்போ தன்னோட மாநாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் மாதிரியே ட்ரெஸ் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு பயங்கரமா வந்து ஷோ காட்டிட்டு இருக்காரு. தலையிலலாம் துட்ட போடுறாங்க. அது ஒரு பக்கம் காமெடியா இருந்தா கூட அவருக்கு இப்போ திடீர் ஒரு ஆசை வந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று கல்யாணத்தில் விஜய் அவர்கள் போட்ட அதே ட்ரெஸ் வேணுமா, அதே மாதிரியா வந்து கல்யாணத்துக்கு பூங்கொத்து கொண்டு அதே மாதிரியா கார்ல வரணுமா, அதை விட முக்கியமான விஷயம் திரிஷா மாதிரியே ஒரு ஆள் வேணுமா, அதே மாதிரியா சேலை கட்டணுமா. எப்படி பார்த்தீங்களா காமெடி? அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியாக வந்து விஜய் அவர்களை பயங்கரமாக கண்டபடி திட்டி பேசி, இங்கிட்டு ஒரு பக்கம் திரிஷாவை கழுவி ஊற்றி, சங்கீதாவுக்கு வந்து ஓரளவுக்கு அவங்கள ரொம்ப பாவப்பட்டு பார்த்து பேசி ஒரு எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம காலையில் போட்ட வீடியோவுக்கே அந்த மாதிரியான பதிவுகள் அதிக அளவில் வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி சோசியல் மீடியான ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற விஜய் அவர்கள் மற்றும் திரிஷா அவர்கள் கலந்துக்கிட்ட அந்த திருமணத்தை பற்றி விரிவாக பேச போகிறோம். இதுக்கு யார் காரணம் அப்படின்றதுலேருந்து டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், அதையும் நம்ம பேசுவோம். அரசியல் கூட்டணிகள் பற்றி ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா இதில் நிறையா பேர் வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் மற்றும் திரிஷா அவர்களுடைய வீடியோ வந்து கண்டமணிக்க போயிட்டுருக்கு, சமூக வலைதளங்களில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதுவும் வந்து இன்னைக்கு மனைவி சங்கீதா அவர்கள் டைவோர்ஸ் கேட்டதுக்கப்புறம் விஜய் வீந்துக்கும்னே இப்படி பண்ணுறாரு, ட்ரிகர் பண்ண பார்க்குறாரு சங்கீதாவை. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு? ஒரு வழியாக டைவர்ஸை கொடுத்து விட்டுட்டு இவர் இப்படி இருந்துட்டு எப்படி வேணாலும் போயிட்டு போனால. இன்னைக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பல கோடி இளைஞர்கள் வந்து இன்னைக்கு அவர் பின்னாடி இருக்காங்க, அவரை வந்து பின்பற்றுறாங்க. ஒவ்வொரு இதுக்கும் அவருக்காக வந்து உயிரை கொடுக்குற அளவுக்கு கூட இன்னைக்கு இளைஞர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் அவரோட பொதுக்கூட்டம் ஒன்று நம்ம நிர்வாகிகள் சந்திப்பு ஒன்று வரப்போகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இப்படி போனால் இப்படி ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு விஜய் அவர்கள் ஏன் பண்ணாரு அப்படின்ற ஒரு காரணம். இதுக்கு நான் காலையிலே வீடியோலையும் நிறையா டீட்டெயில்டாக சொல்லி முடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 99% பேர் வந்து எனக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மீதம் இருக்கிற அந்த 1% என்ன கேட்டீங்க, மிஞ்சி போனால் உங்கள் வீட்டுக்கார் இப்படி போனால் என்னம்மா அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதுக்கும் நான் அதிலே பதில் சொல்லிட்டேன். பார்க்காதவங்க காலையில் வீடியோவில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கான விஷயத்தை பேசுவோம். கல்பாத்தி ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் அந்த இதோட கல்பாத்தி அகோரம் அவரோட இல்ல திருமண விழா. அது வந்து திருமண விழா கிடையாது, கல்யாணம் ஆல்ரெடி ஆயிடுச்சு. வரவேற்பு நிகழ்ச்சி. திரிஷாவும் விஜயும் ஒரே மாதிரியான காரில் போயிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன் இவங்கள்ட்ட, இவங்க வந்து கல்யாணத்துக்கு போனது பிரச்சனையா, இல்லை ஒரே காரில் போனது பிரச்சனையா, இல்லை ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டது பிரச்சனையா? அது வந்து முதல் கேள்வி. மறக்காமல் கமெண்டில் பதில் சொல்லிடுங்க சொல்ல வந்தவங்க. ரெண்டாவதான கேள்வி வந்து, இந்த விஜய் மற்றும் திரிஷா அவர்கள் இப்படி கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, இந்த விஷயம் வந்து இன்றைக்கி ஸ்ப்ரெட் ஆகும்னு தெரிஞ்சே வந்து விஜய் போயிருக்கார் அப்படின்னா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. ஏன்னா ஏற்கனவே பதிலாம் நிறையா வந்திருக்கு. இருந்தால் கூட கொஞ்சம் இவ்வளோ நேரம் இது சுட நம்ம பேசுறதுன்றது வேற. இன்னைக்கு இதை வந்து 4 பக்கமும் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம வெளியில் நடந்தோம்னாலே ஒரு நியூஸு, இன்னைக்கு விஜய் அவர்கள் யார்கிட்டயோ பேசுகிறாரு அப்படின்னாலே ஒரு நியூஸு, கார்ல இருந்து கையை வெளியில் காமிச்சிட்டாருனாலே நியூஸு, திரிஷா கூட உட்காந்தாலே நியூஸு, திரிஷாவோட ஒன்றா காரில் வந்தா நியூஸு, நீ ஒன்றா வந்து கல்யாணத்தில் கலந்துக்கிட்டா நியூஸு. இவ்வளோ நியூஸ் இருக்கும்போது தெரிஞ்சே வந்து விஜய் அவர்கள் பண்ணுறதுக்கு முதல் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், மடியில் கனம் இல்லை, அதனால வழியில் பயம் இல்லை. இது வந்து முழுக்க ஒரு நண்பர் அப்படின்ற நண்பா நண்பி அப்படின்ற ஒரு போக்கு நிறைய இடத்துல இது விஜய் அவர்கள் மற்றும் திரிஷா அவர்கள் பதிஞ்சிருக்காங்க. எனக்கு வந்து கரெக்டான பேரா நிறையா படங்களில் ஒத்துழைப்பு கொடுக்கறது திரிஷா அவர்கள். நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு ரொம்ப கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடித்த படங்கள் பல படங்கள் வந்து ஹிட் ஆயிருக்கு. அதனால எங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஜோடி, மக்களுக்கும் எங்களுக்கும் இவங்களுக்குள்ள நண்பர்கள் மாதிரி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2 பேருக்கு மனசுக்குள்ளேயுமே ஒன்றும் கிடையாது. இது வந்து நார்மலான விஷயம். இதுக்கு போக பார்த்தீங்கன்னா திரிஷா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுல இவங்க யார் கூடலாம் அஃபேராக இருந்திருக்காங்க, யார் கூடலாம் பேராக இருந்திருக்காங்க, இதெல்லாம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம நோண்டி எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக குப்பைனா வீச தான் செய்யும். அதனால் நம்ம அதுக்குள்ளே போகக்கூடாது. அது நம்ம தேவையும் கிடையாது நமக்கு. ஆனால் இதை விஜய் அவர்களை வச்சு பேசும்போது நம்ம ஒரு கட்சி தொண்டராக, இன்றைக்கி விஜய் அவர்களோட அடிமட்ட தொண்டராக இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறனால தான் நம்ம பேசுகிறோம். ஏமா நீ ரொம்ப முட்டு கொடுக்குறியம்மா அப்படின்லாம் நீங்கள் கேட்டீங்க. முட்டு கொடுக்குறோம்னே வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன தப்பு? நான் கேட்குறேன், இன்றைக்கி உங்களோட இருக்கிற இப்போ நீங்கள் வந்து பார்க்குறவங்க, வீடியோ பார்க்குறவங்க டிவிக்கேவாக இருக்கலாம், டிவிக்கு அல்லாதவங்களாக இருக்கலாம், எந்த கட்சியாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கலாம், அந்த தலைவர் உத்தமராக இருக்கலாம், உத்தமராக இல்லாமல் இருக்கலாம். அப்படி ஒருவேளை அவர் உத்தமராக இருந்தால், அப்படி உண்மையிலேயே அவர் உத்தமராக இருந்தால் அவர் வேட்டியை கீழே படுக்க போட்டு அவர் தாண்டணும். தாண்டிட்டு வீடியோ அனுப்பி விடுங்க நம்ம கமெண்ட்டுக்கு, நாங்கள் பார்க்குறோம். எப்படி நம்ம திவ்யா சத்யராஜ் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறேன். உங்களுடைய தலைவர் உத்தமர் அப்படின்னா அதுக்கான வீடியோ நமக்கு வந்து உடனடியாக தேவை, அதை போட்டு விட்ருங்க. இதுக்காக வந்து நீ இப்படிலாம் கேட்பியாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து திரிஷா அவர்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? நான் கேட்குறேன். அதாவது இது வந்து பொதுவான விஷயத்துக்கு நான் பொதுவாக காலையிலே வீடியோ போட்டு முடிச்சிட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வியாக, எதிர்ப்பானவங்களுக்கான ஒரு கேள்வியாக கேட்குறேன். இன்றைக்கி வந்து விஜய் அவர்களுடைய ஒரு நான் தொண்டராக இருந்தேன் இவ்வளோ நாள். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ பண்ணிட்டாரு, அதனால் எனக்கு இதை பிடிக்கல. இன்னையிலேருந்து நான் விஜய் தொண்டர் கிடையாது, நான் டிவிக்கே கிடையாது, என் டிஷர்ட்டெல்லாம் நான் கிழிச்சு போட்டுருவேன், விசிலை தூக்கி எரிஞ்சிருவேன், இனிமேல் நான் வந்து என் ஃபோனில் இருக்கிற டிபிலாம் அழிச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னா
ஏன் இப்படி பண்றீங்க? மாற்றுக் கட்சி தான் நீங்கன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ வச்சே நான் சொல்றேனே. நெறைய பேர் வந்து ஒரு 10 கமெண்ட் கிட்ட நான் படிச்சிருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி விஜய் அண்ணாவ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு கட்சியில இருந்தேன். அண்ணாவுக்காக வந்து சேர்ந்தேன். ஆனா என்ன இப்படி அண்ணா பண்ணும்போது எனக்கு பிடிக்கல. நான் வேற கட்சிக்கு போறேன்னு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தடுத்து கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கமெண்ட் இந்த மாரி வருது. சொல்றவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நான் எடப்பாடி கட்சிக்கு போப்போறேன். நான் சீமான் கட்சிக்கு போப்போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்களோட பிரியம். ஓட்டு நம்மள என்ன வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்து போட வைக்க போறோம். அது கிடையாது. ஓட்டு தொண்டர் அப்படின்றவங்க, அடிப்படை தொண்டர் அப்படின்றவங்க, இன்னைக்கும் எம்ஜிஆர் அவர்களுடைய தொண்டர் அப்படின்றவங்க கண்டிப்பா கை வந்து இரட்டை இலைக்கு தான் போகும். கலைஞர் அப்படின்றவரோட தொண்டர் அப்படின்றவர் கை வந்து உதயசூரியனுக்கு தான் போகும். சீமான் அப்படின்றவரோட ஆரம்ப கட்ட ஒரு இது அவர்கிட்ட கட்சி இல்ல. அதாவது சின்னமே இல்ல. அதனால நம்ம அத பத்தி பேசல. அவர பத்தி நம்ம பேசக்கூடாது. ஏன்னா அவரு வருஷத்துக்கு ஒருக்கா சின்னம் மாத்துவாரு. அவர் பத்தி நம்ம பேச விரும்பல. இன்னைக்கு விஜய் அவர்களுடைய ஒரு விஜய் மக்கள் இயக்கத்திலேருந்து பணிபுரிஞ்சுட்டு வந்தவங்க, மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவங்க தான். நான் இல்லேன்னு மறுக்கல. ஏன்னா இந்த கட்சிய பொறுத்தவரைக்கும் இப்ப ஆரம்பிச்ச புது கட்சி. இப்போ ஒருவேள ஒரு முதல் இளைஞர் ஒருத்தர் முதல் ஓட்ட டிவிகேக்கு செலுத்தும் போதும் இன்னும் 10 வருஷம் கழிச்சும் அதே ஓட்ட அவர் அதுக்கு தான் செலுத்துவார். ஏன்னா அவர் விஜய் அவர்களே பிடிச்சி வந்திருக்கார். இது அவர் நல்லது செய்கிறாரு, கெட்டது செய்கிறாரு, அவர் மேலே எந்த அலிகேஷன் ஆகுது வெளிப்படையாக யாராவது வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்களா? இன்னைக்கு வந்து அவருடைய மனைவி அப்படின்றவங்க அவருடைய ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படின்றது பிடிக்காம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான நாட்களில் வருது? ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் வந்து இறந்து போகிறாரு, அந்த நியூஸ் தான் அன்னைக்கு ஃபுல்லாக ஓடுது. அந்த நியூஸ் அன்னைக்கு வெளிப்படையாக வந்துச்சுன்னா இதை யாரும் பெருசாக பேச மாட்டாங்க. ஐயா நல்லக்கண்ணுவை தான் பார்ப்பாங்க. அவருடைய இறுதி அஞ்சலி, ஏன்னா அவர் தன்னுடைய உடலை வந்து மருத்துவ சோதனைக்காக கொடுத்தவருன்றனால ஃபுல் அண்ட் ஃபுல் 2 நாள் வந்து ஓடும் அதுவே. அதுக்கப்புறம் இதை இறக்குறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய எச்சத்தனமான மீடியாக்களுடைய வேலையாக இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த கல்பாத்தி அகோரமுடைய அந்த ஒரு திருமண வரவேற்புக்கு வருவோம். இவங்க பார்த்தீங்கன்னா, அதாவது தஞ்சை அதாவது விஜய் அவர்களுடைய தஞ்சை நிர்வாகிகள் சந்திப்புக்கு மறுநாள் இது நடக்குது. மறுநாள் ஈவினிங் நடக்குது. 2 பேரும் ஒண்ணா போறாங்க. ஏன்னா, ஒண்ணா போறாங்க அப்படின்னும் போதே இன்னைக்கு பட்டு சேலைகள் இந்த மாரி கலர் தான் எனக்கு வேணும் அப்படின்னா, அவங்களுக்கு தச்சு தரதுக்கோ, அவங்களுக்கு வந்து ஆர்டர் குடுத்து எடுத்து தரதுக்கோ இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் காசு குடுத்தா வேலை பார்க்கறதுக்கு இருக்காங்க. ஒண்ணா ட்ரெஸ் போடுறதும் பிரச்சனை கிடையாது இவங்களுக்கு. ஏன் இவங்க இந்த டயத்துல ஒண்ணா வந்திருக்காங்க அப்படின்றது தான் இன்னைக்கு மீடியா முழுக்க முழுக்க பேசுது. அதுலயும் குறிப்பா அந்த சூரிய மீடியா நான் சொல்லியே ஆகணும். அப்படியே செகண்டுக்கு ஒருக்கா டைட்டில் கார்டை இறக்குறான், செகண்டுக்கு ஒருக்கா ஸ்டில்ல போட்டு பழங்காலத்தில் கிட்டத்தட்ட 2010, 11க்கு போயிட்டாங்க. 10, 15 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டாங்க. நான் அதை தான் கேட்குறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா ஐயாவோடது பயங்கரமாக நாரும். அதையும் நம்ம பேசணும்ல. எந்த ஐயாவை சொல்கிறேன் அப்படின்றது தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்படி இந்த மாதிரி நிறையா வந்து பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி அரசியல்னா அப்படி தான். அப்படி இருந்தும் கூட இன்றைக்கி விஜய் அவர்கள் அதில் தனிப்பட்டு தான் இருக்கார். யாரும் மேலேயும் எந்த ஒரு குறையும் சொல்லாத அளவுக்கு தான் இன்றைக்கி விஜய் அவர்கள் நடந்துட்டு இருக்காரு. இன்றைக்கி திரிஷா வந்து எந்த ஒரு வெளிப்படையான தன்மையும் கொடுக்கல. ஏன் அப்படின்னா இன்றைக்கி சங்கீதா அவர்கள் வந்து இவ்வளோ தூரத்துக்கு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி அந்த நடிகையோட படத்தை நான் வெளியிட்டுருவேன்னு சொல்லியும் கூட அவங்க வந்து இந்த அளவுக்கு பயப்படாமல் 2 பேரும் கலந்துக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை விஜய் அவர்கள் டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து உண்மையிலே த்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். இது அவங்க குடும்பத்துக்குள்ளே பேசி முடிவு பண்ணிக்கிற விஷயம். இதை நம்ம முதல்ல கலந்துக்கவே கூடாது. நிறையா பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இதுக்கு தெளிவாக ஒரு வீடியோ வேணும். ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் இவ்வளோ ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்போது செஞ்ச காரியம் அப்படின்றனால மட்டும்தான் நான் இவ்வளோ தூரம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்ம இதை கடந்து போயிருப்போம். இதுதான் மேட்ரு. இது அதை விட ரொம்ப முக்கியமான காரணம், இன்னைக்கு திரிஷாவை ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உதயநிதி. நான் சொல்லலை, இது எல்லாத்தையும் அறிஞ்ச சினிமா பின்னணியில் இருக்கிற ஒரு பாடகி சுசித்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வருண்மணி அவர் பேர், தொழிலதிபராக இருக்கார், பயங்கர பணக்காரர். அவரோட தான் விஜய் அவர்களுக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே சுமூகமாக பேசி வந்து விலகுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா உள்ள வர்றாரு நம்ம உதயா. ஏன் அப்படின்னா அவருக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு இருக்கு, அவருக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, எல்லாருக்குமே இது தெரியும். இன்றைக்கி வந்து பெரிய பொறுப்பில் இருக்கார். இது ஒரு பக்கம் இருந்தால் கூட அவரோட குப்பையும் நாரத்தானே செய்யும். குப்பைனாலே கண்டிப்பாக நாரும். அதனால் அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. அதுவும் பழைய குப்பை எவ்வளோ தூரம் நாரும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா இன்றைக்கி 3 எண் எல்லாருக்குமே தெரியும். எண்ணு அப்படின்றத மறக்காமல் அதையும் சொல்லிடுங்க. ட்ரிபிள் எண்ணு, அந்த எண்ணு யாருன்னு எனக்கும் தெரியல. அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். அதையும் சொல்லிடுங்க. இவ்வளோலாம் வந்து ஒரு பின்னணியில் இருக்கும்போது இன்றைக்கி விஜய் அவர்களை மட்டுமே இந்த மீடியாக்கள் குறி வச்சு வர்றதுக்கு காரணம், அதுவும் அந்த தஞ்சை மீட்டிங்க்கு மறுநாள் நடந்த விஷயத்தை இன்னைக்கு பேசுறதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஊடகங்கள்ல பல்வேறு விதமான நிறைய நியூஸுகள் வந்து இன்னைக்கு மறைக்கப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா கடக்கோடியில் இருக்கிற ஒரு டிவி நியூஸ் எடுத்துக்கோங்க. நார்மலாக ஒரு வயசானவங்களோ, ஒரு வீட்டில் இருக்கிறவங்களோ, ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான நியூஸ் பார்ப்பாங்க? சன் டிவியில் ஒரு நியூஸ் ஓடும், பாலிமர் டிவியில் ஒரு நியூஸ் ஓடும், இன்னைக்கு ஜெயா டிவிலையோ இல்லை ஐயா கலைஞர் டிவியில் ஒரு நியூஸ் ஓடும்.
ஜெயலலிதா அம்மா சேனலில் ஒரு நியூஸ் ஓடும். அவங்கவுங்க கட்சி சார்ந்த நியூஸை போட்டு விட்டுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. பொதுவாக இருக்கிற நியூஸில் எல்லாத்தையும் கலந்து போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் சமூக வலைதளங்கள் அப்படின்றது இன்னைக்கு பயங்கரமாக வந்து வேற வேற நியூஸோ போடுறதோ, சின்ன துணுக்கு கிடச்சா கூட அதை பெரிய அளவில் பேசுகிறாங்க. இந்த நாங்குநேரி விஷயமா இருக்கட்டும், சிவகங்கை மேட்டரில் பெருசாக ஒன்று நடந்துட்டு இருக்கு மானாமதுரையில். இதெல்லாம் வந்து இன்னைக்கு நாங்குநேரி விஷயத்தை கூட திருமாவர்கள் வந்து ஏதோ பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். போலீஸ்காரங்க மேலே நாங்கள் ரொம்ப கோவமாக இருக்கோன்னு இருக்காப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மானாமதுரையில் நடந்த அந்த பெரிய பிரச்சனை சமூக பிரச்சனை. இதை யாருமே பேசவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று குறிப்பாக முக்கியமான விஷயமா திருப்புவனம் அஜித்குமார் வழக்கு, அதாவது மடப்புறம் கோயில் காவலாளியோட அந்த ஒரு முக்கியமான வழக்கு நேற்று தீர்ப்புக்கு வந்திருக்கு. இது யாருக்காவது தெரியுமா? இது வந்து ஆரம்ப கட்டங்களில், அதாவது அந்த பையன் இறக்கும் போது இன்னைக்கு நம்மளும் அந்த முதல் வீடியோ வந்து இன்னைக்கு கிரைம் ஸ்டோரியில் அந்த வீடியோ தான் முதல்ல நம்ம போட்டிருப்போம். இந்த பையனுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோ வரைக்கும் அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த ஒரு 3 பார்ட் வந்து தனியாகவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த கடைசியான இந்த வீடியோ வந்து ஏன் வரல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா முடிவு தான் வரவே இல்லையே. ஏன்னா இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அவ்வளோ பெரிய விஐபி மாதிரி இன்னைக்கு பத்திரிக்கையெல்லாம் சுற்றி நின்று அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் நகை கிடச்சிரும்னு நான் நினச்சேன் அப்படின்றாங்க. அப்போ எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு, குற்றவாளிகளை எவ்வளோ தூரம் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. இது ஏன் சமூக வலைதளங்களில் வரல? ஏதோ ஒரு சேனல், அது எந்த மாதிரி சேனல், இன்னைக்கு பிஜேபி சேனல், டிஎம்கேக்கு எதிராக போடுறவங்க இவங்க தான் போட்டுட்டு நிப்பாட்டுறாங்க. அப்போ ஒவ்வொரு நியூஸும் இன்னைக்கு மறைக்கப்படுது. குறிப்பாக காரணம் இன்னைக்கு விஜய் அவர்களோ ஒன்று ப்ளஸ்ஸாக பேசுனா அடுத்த நியூஸ் வெளியில் வராது. ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. நேற்று நைட்டு பூரா பார்த்தீங்கன்னா விஜய் திரிஷா போட்டோ தான் வருது. இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் இந்தியா வரைக்கும் அந்த போரின் தாக்கம் வந்திருக்கான். இன்னைக்கு தட்டுப்பாடு பெட்ரோலுக்கு வந்து ஒரு சில ஊர்கள்ல எல்லாம் கிடைக்கல, பெட்ரோல் பங்க் மூடுறாங்கன்றாங்க. இதை வந்து வெளியில யாருக்குமே தெரியல. அப்போ அதெல்லாம் வந்து இன்னைக்கு வெளியில் தெரிய மாட்டேங்குது. இதுதான் தெரியுது. அப்போ இன்னைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக காரங்க மேலே குற்றச்சாட்டு எதனா வந்துச்சுன்னா வெளியில் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நேற்று எம்எல்ஏ பழனியாண்டி அவர்கள் அந்த கனிம வளை கொள்ளையடிச்சதில் நேற்று அவர் மேலே வழக்கு தொடர்ந்துருக்காங்க. சிபிஐக்கு கேஸ் மாற்றப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம். இது வெளியில் தெரியல. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை மறைக்கிறதுக்கு உதவுற ஒரே ஆள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நியூஸையும் மறைக்கிறதுக்கும், ஒவ்வொரு திமுக பண்ணுற தப்பை மறைக்கிறதுக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று ஆளுநரை மாற்றிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆளுநர் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவரோட சனாதனத்தை பேசினாரு. அவர் யார், எப்படியாப்பட்ட ஆளுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன் அவரை மேற்கு வங்கத்துக்கு மாற்றிருக்காங்க அப்படின்றது முதற்கொண்டு இன்னைக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் நரேந்திர மோடி கண்ணில் விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு முதற்கொண்டு தெரியும். எஸ்ஐஆர் ஊருக்குள்ளே வந்துச்சுன்னா கொய்யால நீ தான் டெட் பாடின்ற அளவுக்கு இன்னைக்கு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களே தனியாக போயிட்டு நீதிமன்றத்தில் வாதாடி இருக்காங்க. அவங்களோட உரிமைக்காக அவங்க போராடிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட ஊருக்கு இன்னைக்கு ஆளுநர் ரவியை மாத்துறாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேலே ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளையும் பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியிலலாம் துணைவேந்தர்களை நியமிக்கிறதுல பல்வேறு விதமாக 2 பேருக்கும் கருத்து முரண்பாடு இருக்குது. அவர்கள் வந்து சனாதனம், திராவிடம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்கும்போது 2 பேருக்கும் இருக்கிற கருத்து மோதல், அந்த குறிப்பாக தமிழ் தாய் வாழ்த்து பாடல், இதிலெல்லாம் பல்வேறு கருத்து மோதல் இருந்தால் கூட இன்றைக்கி அவங்கள மாற்றிருக்காங்க. அதே சமயம் அண்ணாமலை அவர்களுக்கான பொறுப்பும் மாற்றப்படுது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்னைக்கு தமிழக அரசு முன்னுரிமை கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அப்போ எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், எதுக்கு முன்னுரிமை தேவையில்லை, மக்கள்கிட்ட எதை கொண்டு போய் சேர்க்கணும்? ஏன்னா இன்னைக்கு முதல் ஓட்டு போடுற அந்த 18 வயசு பையன் மனசில் இன்னைக்கு தப்பான விதையை போடுறாங்க அப்படின்றதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு தன்னோட பையனுக்கு விஜய் பிடிச்சிருக்கு, நீ போய் ஓட்டு போடுப்பான்னு ஒரு தந்தை சொல்லக்கூடாது. நீ வந்து ஏன் இங்கே பாரு உன் தலைவன் எப்படி பண்ணிட்டு இருக்கான் பத்தியா, 4 பிள்ளையோட போயிட்டு இருக்காப்புல, கல்யாணத்துக்கு யாரை கூட்டிகிட்டு போறாப்புல, ஊரோட பொண்டாட்டியை வந்து ஊரில் விட்டுட்டு 2 பிள்ளைகளை ரோட்டில் விட்டுட்டு வந்திருக்காப்புல, அம்மா அப்பா கூட வீட்டில் சேர்க்க மாட்டேன்றாப்புல, அந்த மாதிரி தான் நீ வரப்போறியா, வெளுத்து விடுவேன், போய் நான் சொல்கிற கட்சிக்கு ஓட்ட போடு, காசெல்லாம் எப்படி தராங்க அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு தன்னோட குடும்பத்தை மாற்றி வச்சிருக்குது ஒரு கட்சி அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கேவலம். நீங்கள் வந்து இளைஞர்கள் மத்தியில் விஜய் அவர்களுக்கான ஒரு தப்பான பேர் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்களுடைய முதல் ப்ரெஸ் மீட் ஒன்று தரப்போகிறாங்களாம். அதுக்கு வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அவங்க வந்து என்னெல்லாம் பண்ண போகிறாங்க, ஒருவேளை ஆதாரத்தை எதுவும் கொடுக்க போகிறாங்களா அப்படின்றத பார்ப்போம். அதுக்கும் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயமா விஜய் வந்து இன்னைக்கு சங்கீதா அவர்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காராம். ஒரு தகவல் இன்னும் உறுதி பண்ணப்படலை. அதுக்கும் காரணம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.